பிரான்சில் வட்டியில்லாத தவணை முறை திட்டங்களால் மக்கள் அதிக அளவில் கடன் சுமைக்கு ஆளாகி வருவதாக பிரான்ஸ் மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 1.5 லட்சம் கடன் நிவாரண விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளன. இது கடந்த ஆண்டை விட 10% அதிகமாகும். பொருட்களை வாங்கிவிட்டு 4 தவணைகளில் பணம் செலுத்தலாம் என்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மக்களை கடனில் தள்ளுகின்றன. இந்த தவணை முறையை ஒரு மெதுவான போதை என வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த கடனில் 44% நுகர்வோர் கடன்களாகவே உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக 18 முதல் 25 வயதுடைய இளைஞர்கள் இதில் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் இளைஞர்களிடையே கடன் சிக்கல்கள் 65% உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்களின் வருமானத்தையும் மீறி பல பொருட்களை ஒரே நேரத்தில் தவணை முறையில் வாங்குவதால் வரவு செலவு திட்டத்தை திட்டமிட முடியாமல் அவர்கள் திணறுகின்றனர். தவணை முறையில் வாங்குவது ஆரம்பத்தில் சுலபமாக தெரிந்தாலும் ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய திகதியை தவறவிடுவது கூடுதல் அபராதத்திற்கும் தீராத கடன் சுமைக்கும் வழிவகுக்கின்றது. பல நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் பொருட்களை வாங்கும் போது ஒரு கட்டத்தில் மொத்த தொகையையும் செலுத்த முடியாமல் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகின்றனர். கடன் சிக்கலிலிருந்து தப்பிக்க மிக அவசியமான சூழலில் மட்டுமே தவணை முறையை பயன்படுத்துமாறு நிதி ஆலோசகர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அடுத்தடுத்த மாதங்களில் அந்த பணத்தை செலுத்தும் வசதி தங்களுக்கு இருக்கிறதா என்பதனை மக்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.